Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி இந்த வெயிலுக்கு இதமான குளுமையான சத்தான கம்பங்கூழ் தான் செஞ்சு காமிக்க போறேன். இது எப்படி ஈஸியான மெத்தட்ல செய்யலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த கம்பங்கூழ் செய்யறதுக்கு நாம முதல்ல அடுப்பை பத்த வச்சுட்டு ஒரு பானையை வைங்க, இல்ல ஒரு பாத்திரத்தை வைங்க. அதுல நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். நம்ம தண்ணியை ஊத்திட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணி கொதிக்கிற நேரத்துல நம்ம கம்பை எப்படி ரவையா உடைச்சிக்கலாம்ங்கறத பார்க்கலாம். கம்பங்கூழ் செய்யறதுக்கு நம்மளுக்கு கடையில இருந்து கம்பு மாவு கம்பு ரவெல்லாம் வாங்கி தான் செய்யணும்லாம் கிடையாது. வீட்டில் இந்த மாதிரி முழுசா கம்பு நீங்க வச்சிருந்தாலே போதும். அதுலேயே நம்ம ஈஸியான மெத்தட்ல செஞ்சிடலாம். 1 கப் அளவுக்கு நான் கம்பை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட இது 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அதையும் இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு நம்ம இப்போ கழுவணும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவணும். அப்போதான் அதில் உள்ள தூசு மண் மேலே சின்ன சின்ன உமிகள் இதெல்லாம் இருந்தாலும் போயிடும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடும்போது மேலே வெறும் உமி மட்டுமே மிதக்கும். அது நம்மளுக்கு பிரயோஜனப்படாது. அதனால் நல்லா கழுவி இந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற தண்ணியை வடிகட்டுறதுக்காக இந்த மாதிரி வடிகட்டியை யூஸ் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சாலே போதும். ரொம்ப நேரம் ஊற வேண்டிய அவசியம்லாம் இல்லை. 5 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். அதுலேயே அது ஊறவும் செஞ்சிடும், நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வத்தியும் போயிடும். தண்ணியெல்லாம் நல்லா வத்தினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து இந்த மிக்சியில் போட்டு நம்ம ரவையாக திரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரை எடுத்துட்டு நம்ம இப்படி வடிகட்டி வச்ச கம்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ரவை பாதத்தில் இதை நல்லா உடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரை மூடிட்டு கம்பை ரவை பதத்துக்கு திரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, கரெக்டான பதத்தில் நம்ம திரிச்சு எடுத்து வச்சாச்சு. ரொம்ப ரவையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது. அந்த பக்குவத்தில் திரிச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்மளுடைய தண்ணியும் கொதிச்சாச்சு. அதுலேருந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தேவைப்பட்டால் பின்னாடி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம திரிச்சு எடுத்து வச்ச கம்பு ரவையை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கட்டி இல்லாமல் கலக்கணுங்கிறதுக்காக நான் விஸ்க் யூஸ் பண்ணி கலந்து விடுறேன். இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது அடி பிடிச்சிடாத அளவுக்கு நம்ம இடையிலே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கம்பு மாவு நல்லா கூழ் நல்லா கொதிச்சாச்சு. கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வேகும்போது அடி பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆறணும். ஒரு 3 to 4 hours நல்லா ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆயிரும். இதை நீங்கள் சூடாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நல்லா ஒரு 1/2 hour ஆற விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக கெட்டி ஆயிரும். அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஏதாவது குழம்பு ஏதாவது ஊற்றினாலும் சாப்பிட்லாம். நான் இது கம்பங்கூழாக செய்கிறதால அப்படியே ஒரு நாள் நைட்டு முழுக்க அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள், அதனால் நல்லா கெட்டியாக இறுகி போய் இருக்குது. இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாம் இதை ஸ்கூப் பண்ணி எடுத்து நல்லா உருண்டை பாலாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கம்பு அதிகமாக உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால கண்டிப்பாக இந்த கோடை காலத்தில் எல்லாருமே கம்பங்கூழ் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. வாரத்துக்கு 3 நாளாவது சேர்த்துக்கோங்க. இந்த கம்பில் அதிகமான இரும்பு சத்தும் இருக்குது. அதனால கண்டிப்பாக ஹீமோகுளோபின் அதிகமாக இல்லாதவங்க, அப்புறம் ரத்த சோகை உள்ளவங்க, இவங்கெல்லாம் கம்பை வாரத்தில் 3 நாளாவது சேர்த்துக்கோங்க. அதோட முருங்கைக்கீரை பொரியல் இதோட சேர்த்து சாப்பிடும்போது இரும்பு சத்தும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சு வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த உருண்டையெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 4 நாள் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கைப்படாமல் எடுத்து யூஸ் பண்ணோம்னா 4 நாள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கம்பங்கூழ் எப்படி செய்யலாங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் ஒரு 3 உருண்டையை நான் எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு மோர் அப்புறம் பழைய சோத்து தண்ணி ரெண்டையும் நான் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். இதுக்கு பழைய சோறு தண்ணினா நம்ம மிஞ்சின சாதத்தில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி முந்தின நாள் பழைய சாதம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணி மறுநாள் சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ தெம்பு தரக்கூடியது. வாதம் பித்தம் கபம் இதை 3ஐயுமே போக்கக்கூடிய சத்து இந்த பழைய சோத்து தண்ணிக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. அதோட நான் மோரை கலந்து எடுத்து வச்சிருக்கிறேன். 200 ml அளவுக்கு மோர் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ பழைய சோத்து தண்ணியும் மோரையும் கலந்து நல்லா பிசைஞ்சுக்கிடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி குடிக்கிற பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மோர் இந்த பழைய சாதம் தண்ணி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் இப்போ மோர் இந்த பழைய சாத தண்ணி உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடணும். கண்டிப்பாக கையை யூஸ் பண்ணியே கலந்து விடுங்க. அதுதான் டேஸ்ட்டும் கொடுக்கும். கரண்டி யூஸ் பண்ணி கலந்து விடாதீங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பெசரி விட்டுக்கோங்க.
இப்போ வந்து எந்த அளவுக்கு எனக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நான் மோரும் தண்ணியும் இதை மாற்றி மாற்றி ஊற்றிக்கிறேன். எல்லாருமே வாரத்துக்கு 3 நாளாவது காலை உணவை வந்து தவிர்த்துட்டு இந்த கம்பங்கூழையே காலை உணவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரை பொரியலோடு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கம்பங்கூழோட நான் சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி எடுத்து சேர்த்துருக்குறேன். இப்படி சேர்த்து சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க தனியானாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு கம்பங்கூழ். அது எதோடலாம் சேர்த்து சாப்பிட்லாங்கிறத நான் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். அப்புறம் முழுசாக தோல் உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, அதோட மாங்காய் வந்து நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதோட உப்பு மிளகாத்தூளும் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு ஸ்பெஷல் சைட் டிஷ் வச்சுருக்கேன். என்னென்னா நெத்திலி கருவாடு வறுவல் தான் வச்சுருக்கேன். இதுக்கான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த கம்பங்களுக்கு நெத்திலி கருவாடு வறுவல் வந்து உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கம்பங்களை வந்து ஒரு மண் குவளையில் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம அலங்காரத்துக்காக பொடிசாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை மேலோட்டமாக சேர்த்துக்கோங்க. அதோட இந்த நெத்திலி கருவாடு, மாங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கம்பங்கூழ் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த கம்பங்கூழ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.